அனைத்தையும் சுமக்காதீர்கள். தொடர்ந்து பெய்த மழையினால் துறவிகள் இருவர் ஒரு குடிசையின் கீழ் வெகுநேரமாக நின்று கொண்டிருந்தனர். மழை நின்றதும் தங்களது இருப்பிடத்தை நோக்கி நகர்ந்து செல்லும்போது வழியில் ஓர் அழகான இளம்பெண் சாலையை கடக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தாள். இதைக் கண்ட துறவிகளில் ஒருவர், என்னாயிற்று பெண்ணே, ஏதேனும் உதவி தேவையா என்று கேட்டார். பதிலுக்கு அந்த பெண், நான் என் தோழியின் திருமணத்திற்கு போகவுள்ளேன். ஆனால் இந்த சாலை முழுவதும் சேரும் சகதியுமாக உள்ளது. நடந்து சென்றால் நிச்சயம் என் அழகிய பட்டுப்புடவை பாழாகிவிடும் என்று கூறி வருந்தினாள். கவலைப்படாதே, நீ சேர வேண்டிய இடத்திற்கு நான் உன்னை தூக்கிச் செல்கிறேன் என்று கூறிவிட்டு அவளுக்கு உதவி புரிந்தார். திரும்பி வரும் வழியில் தன்னுடன் இருக்கும் மற்றொரு துறவி கோபமாக இருப்பது போல அவருக்கு தோன்றியது. ஏன் என் மீது கோபமாக உள்ளீர்கள் என்று கேட்க, அதற்கு அவர், நாம் ஒரு துறவி என்பதையே மறந்துவிட்டு அந்த பெண்ணை எப்படி தொட்டு தூக்கலாம்? இது தவறு என்று உங்களுக்கு தோன்றவில்லையா என்று கேட்டார். உதவி செய்த துறவி, தூக்கி அந்த பெண்ணை நான் அப்போதே இறக்கிவிட்டு விட்டேன். நீங்கள்தான் அந்த சம்பவத்தை இறக்காமல் மனதில் சுமக்கிறீர்கள் என்று கூறிவிட்டு சென்று விட்டார். நாமும் நமது வாழ்வில் பிறர் ஏற்படுத்திய காயங்களை மனதில் சுமக்கின்றோம். எது முக்கியம், எது தேவையற்றது என்பதை பகுத்துப் பார்க்க தெரிந்துவிட்டால் வாழ்க்கை என்றென்றும் மகிழ்ச்சியாக இருக்கும்.